சொந்த ஊரு செஞ்சி. பக்கத்துல வந்து இல்லோடுன்னு ஒரு கிராமம். இப்போ இங்க சென்னையில வந்து நான் இங்க ஃபேமிலியா இங்க வந்துட்டோம். இங்க தான் படிச்சுட்டு இருக்கேன் நானு. என்னோட குழந்தைங்களும் படிக்கிறாங்க. நான் வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரி ஒர்க் கத்துக்கிட்டேன். நான் கத்துக்கிறப்போ கொரோனா டைம்ல வந்து நெறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நெறைய பேருக்கு மேரேஜ் ஆயிட்டு அப்போ கிராண்டா ப்ளவுஸ்லாம் போட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டப்போ ஃப்ரீயாவே ஆரி ஒர்க்லாம் ப்ளவுஸ்லாம் போட்டு குடுத்தேன். அது மட்டும் இல்லாம எங்க வீட்ல நெறைய எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. நான் வந்து எம்ஃபில், பிஎட் படிச்சு முடிச்சிருக்கேன். இப்போ வந்து பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கேன். உனக்கு நீ ஏன் இதெல்லாம் கத்துக்கிற? அப்படின்ற மாரி கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனா எனக்கு வந்து நான் படிப்போட மட்டும் நம்ம லைஃப் முடிஞ்சு போயிடக்கூடாது. கைத்தொழில் வந்து கண்டிப்பா கத்துக்கணும். இது வந்து கண்டிப்பா கை குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரி ஒர்க்கும் கத்துக்கிட்டேன். வீட்ல வந்து எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் மிட் நைட்ல உட்காந்து அத பிராக்டிஸ் பண்ணுவேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆரி ஒர்க் கத்துக்கணும்னு நான் போல. டெய்லரிங் கத்துக்கணும்னு தான் போனேன். அப்போ வந்து அங்க யாரும் டெய்லரிங் சொல்லி தர இல்ல. நெறைய இடத்துல நான் சர்ச் பண்ணேன். அப்போ வந்து இந்த இடம் இருக்கிறது எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு ஜெயப்பிரியா சொல்லி தான் எனக்கு தெரியும். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன் நானு. அது மட்டும் இல்லாம நான் படிச்சுட்டு இருக்கிறதுனால இங்க என்னால ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியுமான்ற டவுட் இருந்துச்சு. அப்புறம் சார் கால் பண்ணி கேட்டதுக்கு, "நீங்க தாராளமா வரலாம். உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்க வந்து கத்துக்கலாம்" அப்படின்னு சொன்னாங்க. இத கத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் இருக்கு. எங்க வீட்டு வழியா நெறைய குழந்தைகள் வந்து நடந்து போவாங்க. நல்லா படிக்கிற குழந்தைகள்லாம் அங்க போற ட்ரெஸ் வந்து ரொம்ப கிழிஞ்சு போய் அப்படிதான் போடுவாங்க. அவங்கள பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அவங்களுக்கு நான் கத்துக்கிட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து நான் தச்சு குடுக்கணும். என்னோட நோக்கம் வந்து பணம் சம்பாதிக்கிறது கிடையாது. ஃப்ரீயா வந்து நான் அவங்களுக்கு தச்சு குடுக்கணும். அது மட்டும் தான். அதனால தான் இந்த கிளாஸே ஜாயின் பண்ணேன். இங்க வந்த பிறகு நான் எத்தன டைம் வந்து டவுட் கேட்டாலும் அவங்க வந்து ஒரு மாரி ஹார்ஷா பேசுனதே கிடையாது. ரொம்ப சாஃப்ட்டா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. எவ்ளோ டைம் டவுட் கேட்டாலும் சொல்லி தருவாங்க. அது இல்லாம படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. அதுக்காகவே நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.